ஹலோ ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மஞ்சுமா விலாக்ஸ். ரொம்ப மழை, ரொம்ப இந்த கிளைமேட்டே தாங்க முடியல. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக, ஹாப்பியாக, சேஃப்டியாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் சூப்பரான ஒரு அரைச்சி விட்ட ரசம் தான் வைக்க போகிறோம். வாங்க இந்த ரசம் எப்படி வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு சிறிய நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து நல்லா ஊற வச்சுருந்தேன். அதுலேயே ஒரு நல்ல பழுத்த தக்காளியே உள்ளே இருக்கிற அந்த விதையெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதிலே தோல் நீக்கி நல்லா சூப்பராக நம்ம கரைச்சி எடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வீட்டிலே ரசப்பொடி தயாரித்து வச்சுருக்கேன். எனக்கு அக்கா செஞ்சு கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பாக ஒரு நாள் நான் அந்த ரசப்பொடி வீடியோவை என்னென்னலாம் செஞ்சு நம்ம ரசப்பொடி தயார் பண்ணுறோம் அப்படிங்கிறத சூப்பராக நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாகவே கொடுத்துட்றேன். இதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்ததுன்னா, கொத்தமல்லி எடுத்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு. ஒரு 5 பல்லு பூண்டு மாதிரி நான் தோலோடு தட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், அதை மட்டும் நான் கிள்ளி வச்சுருக்கேன். இதுதான் நம்ம ரசப்பொடி எவ்வளோ நல்லா கொரன்னு இருக்கு பாருங்கள், உதிரியாக இருக்கணும். எப்போவுமே ரசப்பொடி நீங்கள் அரைக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப அதாவது நான் ரொம்ப நைஸாக பவுடராக அரைக்கக்கூடாது, கொரன்னு அரைக்கணும். இந்த பவுடரை அரைக்கும் போதே இதில் மிளகு, பூண்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 அதாவது 2னா ஒரு 5 பல்லு மாதிரி நம்ம பூண்டு எல்லாமே வச்சு தான் இதை நம்ம அரைச்சிருக்கோம். ஸோ இப்போ இந்த புளி கரைசல், தக்காளி கரைசல் நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா, அதிலே ஒரு நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கிட்டு கொத்தமல்லி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா ஒரு கைப்பிடி, அதை நல்லா போட்டு இதிலே நம்ம நல்லா அழுத்தம் கொடுத்து நம்ம பிசைஞ்சோம் அப்படின்னா அந்த சாரெல்லாம் இறங்கி அந்த கொத்தமல்லியோட வாசனை அந்த ரசம் கூட்டி வைக்கும் போதே அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ நம்ம ரசமை தாளிச்சிடலாம். அதுக்கு நான் ஒரு சட்டி வச்சுருக்கேன். இந்த சட்டியில் இப்போ கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், தாளிப்பு கொடுக்க போகிறோம். எப்போ போல் 4 கடுகு, ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு அடுத்து பார்த்தோம்னா நம்ம நெக்ஸ்ட் இதில் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கருவேப்பிலை வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதிலே சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ரசப்பொடி, அந்த அரைச்சி வச்சுருக்க அந்த ரசப்பொடி இப்போ நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோங்க. அடிக்கிற மழைக்கு இந்த மாதிரி நல்லா அரைச்சி விட்ட ரசமை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அடி தூளாக இருக்கும். நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நான் நேற்று ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், சாதம் வடிச்சிட்டு ஏன் ரொம்ப நேரம் அது கவுந்தே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத. ஸோ அதை நான் இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் கண்டிப்பாக சொல்கிறேன், மறக்காமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த பூண்டு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த ரசப்பொடி அதை இப்போ நம்ம இதில் கலக்க போகிறோம். அவ்வளோதான். அதாவது என்னென்னா, அந்த எண்ணெயில் ஒரு பெரட்டி எடுக்க போகிறோமே கண்டு இதிலே ரொம்ப நேரம் இந்த தீய வைக்கிறது, ரொம்ப நேரம் ரோஸ்ட் பண்ணுறது அதெல்லாம் இருக்கக்கூடாது. அந்த பவுடரை போட்டு எண்ணெயில் ஒரு பெரட்டி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த கரைச்சல் இருக்கு இல்லையா, புளி, தக்காளி, மல்லி போட்டு அந்த கரைச்சல் அதை இப்போது இதில் நம்ம ஆட் பண்ணிடணும். இவ்வளோதாங்க பர்ஃபெக்ட் ரசம். இதை விட சிம்பிளாக, ஈஸியாக, ஆரோக்கியமாக ரசம் வைக்கலாம். இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சட்டுன்னு ஈஸியாக செய்யக்கூடிய இந்த அரைச்சி விட்ட ரசம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எப்படி ரசம் வைப்பீங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். நீங்கள் வேறு மாதிரி மெத்தடில் வைக்கிறீங்க அப்படின்னா சூப்பர். இதே மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்குன்னு சொன்னாங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். இந்த அரைச்சி விட்ட ரசம், நீங்கள் ரசம் இப்படி வைக்கும் போதே உங்களுக்கு வாசனை, அப்பா ரசம் ரெடியா அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு அரைச்சி விட்ட ரசம். இப்போ பாருங்கள், நல்லா பூண்டு, மல்லி எல்லாமே சேர்ந்து ரொம்ப சூப்பரான ஒரு ரசம். நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டுட்டோம் இதிலே. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மஞ்சள் தூளும், மஞ்சள் பொடியும், பெருங்காய பொடியும். ஸோ இது 2 மட்டும்தான் இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். பெருங்காய பொடி ஆட் பண்ணிட்டேன். அடுத்தது மஞ்சள் பொடி. ஸோ இது 2மே ஆட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ரசம் ஒரு சிலர் சொல்லுவாங்க ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது அப்படின்வாங்க. ஒரு சிலர் ரசம் அந்த கொதிப்பு வரணும், ஏன்னா அந்த பச்சை வாசனைலாம் போகணும் அப்படின்வாங்க. ஸோ இது 2த்தில் எது கரெக்டு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது ரசம் கொதிக்க வைக்கணுமா, கொதிக்க வைக்கக்கூடாதா அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பால் மாதிரி அந்த முட்டையாக எழும்பும் பாருங்கள் அந்த சுற்றி. ஸோ ஒரு சிலர் அப்போவே நிறுத்திடுவாங்க. ஒரு சிலர் கமகமான வாசனை வரணுங்கிறதுக்காகவே கொதிக்க விடுவாங்க. ஸோ அது நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு சொல்லிக் கொடுங்க. நான் அடுத்த வாட்டி கரெக்டாக பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், சுற்றி இந்த மாதிரி அந்த கொதிப்பு தன்மை அந்த முட்டை மாதிரி வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுக்கிட்டேன். சிம்மில் வச்சுக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் மாதிரி நான் இதுக்கு அப்படியே ரெஸ்ட் விட்டுட்டேன் சிம்லேயே.
ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரசம், அருமையான ரசம், வீடு ஃபுல்லாக வாசனை, ஹால்லேருந்தே ஒரு குரல் வந்துருச்சு எனக்கு ரசம் ரெடியா அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான சூப்பரான ரசம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் நீங்களும் சொல்லுங்கள். நிச்சயமாக நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை அப்படியே விட்டுற மாட்டோம் இல்லையா, சுட சுட சாப்பாடை போடுறோம், 2 கரண்டி ரசத்தை ஊற்றுறோம். அப்பா அடிக்கிற மழைக்கு பயங்கர குளிருங்க இங்கே. நாளைக்கு வந்து பரணி தீபம். ஸோ அதாவது நாளைக்குன்னா வீடியோ வர அன்னைக்கு முந்தின நாள் பயங்கர குளிர், ஒரே மழை, பனி, காற்று எல்லாம் சேர்ந்துருக்கு. ஸோ இந்த கிளைமேட்டில் இந்த மாதிரி ஒரு அரைச்சி விட்ட ரசமாக சாப்பிட்டுட்டு இதுக்கு தொட்டுக்க வந்து பார்த்திங்கன்னா தொகையல் தான் செஞ்சுருந்தேன். கண்டிப்பாக துவரம்பருப்பு தொகையல், அதை ஒரு நாள் கண்டிப்பாக வீடியோ கொடுத்துடுறேன். இன்னும் 2-3 நாளில் அந்த துவரம்பருப்பு தொகையிலும் வந்துடும். ஸோ மறக்காமல் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஹைப் கொடுத்து சொல்லுங்கள் மக்களே. கரெக்ட், சொல்ல மறந்துட்டோம். நம்ம வந்து நேற்று ஒரு வீடியோவில் கேட்டிருந்தோம், ஏன் இந்த சாதம் வடித்த இந்த குண்டானை வந்து ரொம்ப நேரம் கவுத்து வைக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஆமாம் மக்களே, எங்கள் அம்மா கிட்ட இன்றைக்கி நான் கேட்டிருந்தேன். அப்போ அம்மா சொன்னாங்க இது வந்து ஒரு கர்ப்பிணி பெண் மாதிரியா. ஸோ இந்த கர்ப்பிணி பெண்ணை ரொம்ப நேரம் குனிய வைக்கக்கூடாது அப்படிங்கிறது இதோட அர்த்தம் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து எங்கள் அம்மாவுக்கு அவங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்களாம். அதாவது சாதம் வடித்த குண்டானை ரொம்ப நேரம் இதே மாதிரி கவுத்து வச்சுருந்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டில் யாராவது பெண்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இடுப்பு வலி வந்து சீக்கிரம், அதாவது குழந்தை பிறக்கும் தருணத்தில் இடுப்பு வலி வந்து சீக்கிரமாக வராது, அதனால தான் இதை கவுத்து வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்கோன்னு இதுதான் மக்களே இதோட ரீசன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மக்களே, பாய், நன்றி.